நான் எங்க வீட்டுல போய் என்ன சொல்றேன்னா, நான் மறுநாள் தான் டிராவல் கிளம்புறேன்னா முத நாள் காலையில சொல்றேன். எங்க வீட்டுல எல்லாருமே உட்கார வச்சிட்டேன். எங்க வீட்டுல என்ன பண்ணாங்க, பயந்துட்டாங்க. இவன் யாரையோ லவ் பண்றான் போல, மொத்தமா எல்லாரையும் உட்கார இவன் யாரையோ லவ் பண்றான், போச்சு நம்ம லவ் மேட்டர் சொல்ல போறான் அப்படின்னு சொல்லி எங்க அம்மா எல்லாம் தண்ணி பாட்டில சேஃபா வச்சுட்டாங்க பக்கத்துல. பதன்னு ஆக போகுது, தண்ணி பாட்டில வச்சுக்கோன்னு சொல்லி சொல்றாங்க, உட்காருங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சேன். இந்தியா ஃபுல்லா சுத்த போறேன்னு எங்க அம்மா அப்படியே என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது ட்ரை சைக்கிள் அப்படின்னு சொல்லி சொன்னீங்களா? அப்பதான் வந்து உண்மையிலேயே மயங்கினாங்க எங்க அம்மா. எங்க அம்மா கொஞ்சம் வீக்கானவங்க தான், இப்போ இதா இருப்பான். அதனாலதான் அன்னைக்கு கிளம்புற நாள் சொல்லியிருக்கான். இதுக்கு முன்னாடி வந்து சொல்லவே. ஆமா, அப்புறம் எங்க அம்மா ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா எனக்கு ஒரு 3 மாசம் மட்டும் டைம் கொடுங்கம்மா வந்துருவேன்னு சொல்லி எங்க அம்மாட்டையும் அதே பிட்டு தான் போட்டேன். சரின்னு சொல்லி இதுல எனக்கு தெரியும் கண்டிப்பா 1 வருஷம் ஆயிரும் அப்படின்னு சொல்லி. எனக்கே தெரியாது 1 வருஷம் ஆகணும், 6 மாசம் அப்படின்னு நினைச்சேன். வந்து கம்மியா தான் சொல்லிருக்காரு. நான் வந்து இவனை மோட்டிவேட் பண்றேன். சார்பட்டா பரம்பரை வந்து எப்படி ஆரியாவா அந்த ஒரு ட்ரெயின் பண்ணுவோம், போய் நண்டு பிடின்னு ட்ரெயின் எப்படி ட்ரெயின் பண்ணுவாரோ அந்த மாதிரி இவனை ட்ரைசைக்கிள் ஓட்ட வச்சு, மாப்பிள்ள 3 மாசம் தான் போறோம், சாதிக்கிறோம், ஜெயிக்கிறோம். எல்லாரும் ஒதுக்குனாங்களா இல்லையா? ஆமா. உனக்கு உங்க வீட்டுல மரியாதை இருக்கா இல்லையா? ஆமா, நிக்காம ஓடு ஓடு ஓடுன்ற நானு சொல்ற மோட்டிவேட் ஆகி பறக்க போது எல்லா டிவிலையும் தெரிய போறேன்டா. அந்த இவன்ட்ட சொல்லிட்டேன், போகும்போது நிறைய பேர் வலி மறப்பாங்க, நீ தான் அடிக்கணும் எல்லாரையும், உடம்பே டெவலப் பண்ணு. 85 kg இருந்தேன் ப்ரோ, இப்போ 54 kg. இப்போ 54 kg தான். ஆமா, 54 தான் இருக்கேன்.